சரி, நாட்டுடைய எதிர்கட்சி தலைவரா இருந்தாரா? அவர் பிரசிடன்ட் அட்ரஸ் மேல பேசினாரா? நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரா இருந்தாரா? அவர் அன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாரு, ஒரு கொஸ்டின் கேட்டு கொஸ்டின் போட்டிருப்பாரு, அவ்வளவுதான். அவர் ஒண்ணு நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராக இல்ல. அன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜோ அத்வானியும் 100 தடவை எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டதா உங்க பதில் சொல்லுவாங்களா? இல்லைங்க, எதிர்கட்சி தலைவர் 100 தடவை சுஷ்மா ஸ்வராஜ் கொஞ்சம் இருங்க மேடம், கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. சுஷ்மா ஸ்வராஜும் எல்கே அத்வானியும் 100 தடவை சைனாவை பத்தி பேசியிருக்காங்க, 100 தடவை பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பேசாம எல்லாம் இல்ல. ரெண்டாவது, கல்வான் பள்ளத்தாக்குல 22 ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவ வீரர்கள் சைனாவுடைய அத்துமீறல்னால கொல்லப்பட்டதுக்கு நீங்க என்ன கிழிட்டீங்க, என்ன கலட்டிட்டீங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏதோ பாகிஸ்தான் சிந்தூர் போய் அட்டாக் பண்ணணும்னு சொல்றீங்களா பகல்காம்க்கு, ஏன் சைனா மேலேயே நீங்க அட்டாக் பண்ணல? 22 பேர் இந்திய ராணுவ வீரர்கள் தான் செத்தாங்க, ஏன் நீங்க போய் சைனாவை அட்டாக் பண்ணல? அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்க? டிக்டாக்க தடை பண்ணீங்க. இதுதான் பெரிய ராஜதந்திரமா? இதுதான் வீராவசமா? நீங்க நேரு பத்தி பேசுறதுக்கு, இந்திரா காந்தியை பத்தி பேசுறதுக்கு, ராஜீவ் காந்தி பத்தி பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்குதா, தகுதி இருக்கா உங்களுக்கு? பாகிஸ்தான 2ஆ பிரிச்சு ஒரு புதிய நாட்டை, பங்களாதேஷ்ங்கிற நாட்டை உருவாக்கி கொடுத்தவங்க அண்ணன் இந்திரா காந்தி. உங்களை மாதிரி சீனாங்கிற வார்த்தை இல்லாம ராஜ்நாத் சிங் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு, விளக்கென்ன மாதிரி ஒரு அறிக்கை, அந்த மாதிரி அறிக்கை வெளியிட்டு போனவங்கல்ல இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் நேருவும். நீங்க எல்லாம் இதை பத்தி பேசவே கூடாது. கடைசி வரைக்கும் கந்தகாரம் நடந்ததை பத்தி பேசுறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. கடைசி வரைக்கும் பாராளுமன்றத்தின் மீது வாஜ்பாய் மாட்டீங்க. காங்கிரஸ் மேல மட்டும் இல்லாத குற்றச்சாட்டை எல்லாம் தேடி தேடி எடுத்து அடிச்சு விடுவீங்க. அதுக்கு அவ்வளவு வாங்கியிருக்காங்க எல்லாம் சொல்றாங்க, இதுக்கு இவ்வளவு வாங்கியிருக்காங்க எல்லாம் சொல்றாங்க. யாருக்கு சொல்றா? ஒரு நாட்டினுடைய ராணுவத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளபதி என்னுடைய இதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காரு. ஒரு அரசியல் முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்காம தப்பிச்சு சொல்றாரு. அதை சொன்னா அதை பதில் சொல்றதுக்கு துப்பு இல்ல. அதை கேள்வியை கேட்கக்கூடாது. அதை கேள்வியை அது புக்கெல்லாம் பப்ளிஷ் ஆயிட்டு பெண்கள் போட்டுட்டாங்க. அதைத்தான் ராகுல் காந்தி இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கே தூக்கிட்டு வந்தார். ராகுல் காந்தி தனியா பிரிண்ட் பண்ணாரு. அதை பெண்கள் போட்டிருக்கிறதா அதைத்தான் கேரள அதை மேற்கோள் காட்டி தான் போட்டிருக்காங்க. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுனா வேற யாருக்கு ஆதாரம் சொல்லணும்? அன்னைக்கு பொசிஷன் இருந்த ராணுவ தளபதி சொல்றாருங்க, வேற யாரு சொல்லணும்? வேற பிஜேபியுடைய ஊதுகோலை சொல்லணும், மோகன் பகவத் சொல்லணுமா? இல்ல இந்த இதுல காஷ்மீர் போது கன்னியாகுமரி வரைக்கும் வெறுவாயவே மென்னிட்டு இருக்கிறாங்களே பிஜேபியோட மவுத் பீஸ், அவங்க சொல்லணுமா? யாருக்கு போராடினது, யாரு களத்துல இருந்தாங்களோ அவங்கதான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டை உள்வாங்கி அதை வாங்கிட்டு பதில் சொல்றது உங்களுக்கு துப்பு இல்ல.